ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இன்னும் 2 நாளில் உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்திகள், 2 நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு சற்று 2 நிமிடம் மட்டும் கேள். ஆம் செல்லமே, இது உனக்கான பதிவுதான். முருகாசரணம் முருகாசரணம் என்று என் நாமத்தை சொல்லி என் நாமத்தை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை ஒரு 2 நிமிடம் மட்டும் கேள். நான் உனக்கு காட்டிய வழிகளும், உன் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து உனக்கு அளித்த வரங்களும் உன் கண்முன்னே இருந்தும் அவை உன் கண்ணில் படாமல் போகிறது என்பது அது உன் தவறு அல்ல என் செல்லமே. அது முன் ஜென்ம வினையின் விளைவு. அதனால் மனம் தளர வேண்டாம். நான் உனக்காக வைத்திருப்பது எதுவும் அழிந்து போகவில்லை. அது அனைத்தும் உனக்காகவே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. உனக்கான சில விஷயங்கள் தாமதமாக உனக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் இன்று நீ சந்தேகித்த அனைத்தும் உண்மையாய் என உன் உள்ளம் உணர்ந்து கொள்ளும். இடையில் யாரேனும் தடை செய்தாலும் உனக்கென நான் அளித்ததை அவர்கள் மாற்ற முடியாது. முடிவில் அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். புரிகிறதா என் செல்லமே? சந்தோஷம்தானே? உன் கர்மவினை காரணமாக காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் நான் உனக்காக தீர்மானித்த அருள் எந்த ஒரு சூழலிலும் உன்னை விட்டு விலகாது. இன்னும் சிறிது காலம்தான், பிறகு அனைத்தும் மாறி நீ எதிர்பார்த்த அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிறைந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிறகு பார், உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும். ஆம் செல்லமே, அந்த புன்னகை நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும். மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. முருகா முருகா என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு. மனம் அமைதி இல்லாமல் தவிக்கும் சமயத்தில் கந்தசஷ்டி கவசத்தை கேள் என் செல்லமே. நான் பல தடவை இதேதான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ உன் போக்கில் இயல்பாக பதற்றமில்லாமல் மட்டும் இரு என்று. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழந்து விடாதே. புரிகிறதா? உனக்கு தெரியாதது தெரியாமலே இருக்கட்டும். அது தெரிந்தால் உன் மனம் வாடும் என்பதால் தான் அதை தெரியாமல் உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அதை தெரிய வேண்டும் என்று முயற்சி செய்யாதே என் செல்லமே. உன் மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். அவர்களை அவர்களிடத்திலேயே நீ விட்டுவிடு. நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக மட்டும் இரு. நீ உனக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. முன்பை விட நீ சிறப்பாக வேலை செய்ய உனக்கு இந்த முருகப்பெருமான் கூடுதல் சக்தி உனக்கு அருள் பாலிப்பேன். அதை நான் தருகிறேன். நீ உன் முழு கவனத்தையும் அந்த வேலையில் செலுத்தி வா. நிச்சயமாக வெற்றி என்னும் மகுடத்தை நீ சூட்டுவாய் என் செல்லமே. உன்னை கரையேற்றுவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை மட்டும் பதிவிடு. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் தேக்கிக்கொள். அவை ஒரு நாள் பூத்து குலுங்கும். இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்புகளை நல்லதொரு விதத்தில் உருவாக்கித் தருவேன். அதை மட்டும் நிராகரிக்காமல் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான கதவுகள் பிறகு திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை இந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டேன். கவலைப்படாதே. உன்னோடு துணையாக இந்த முருகப்பெருமான் எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். ஆம் செல்லமே. சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நீ பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அல்லவா? அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். அதீதமாக பாசம் வைக்க வேண்டாம்.
பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் மட்டும் செல். உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு என் செல்லமே. மீண்டும் மீண்டும் சிக்கலில் மட்டும் சிக்கிக் கொள்ளாதே. பலமுறை உனக்கு இந்த முருகப்பெருமான் எச்சரிக்கையாக உனக்கு நான் பல விதத்தில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என் செல்லமே. உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். நீ முன்னேறு. உன் குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். அதை நீ நன்றாக நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. நான் உனக்கு சொல்லும் இந்த வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல. யாரிடமும் அதீத பாசம் வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். பழகு, அளவோடு பழகு. எந்த ஒரு இடத்திலும் பேசுவதற்கு முன் பொறுமையாக இதை பேசலாமா, எவ்வாறு பேச வேண்டும் என்பதை முதலில் மனதில் கொண்டு வந்து பிறகு அந்த வார்த்தைகளை பேசு என் செல்லமே. ஏனென்றால் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது. அதற்காகத்தான் விழிப்புணர்ச்சி கொடுக்கத்தான் உனக்கு நான் இந்த வார்த்தைகளை மறுமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ எத்தனை பேருக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்ததும் உன்னை மறந்துவிடும் தருணங்கள் வரும். ஒரு குருடனுக்கு பார்வை வந்தவுடன் அவன் கைத்தடியை விட்டு விடுவது போலத்தான் சிலர் வாழ்க்கை வெளிச்சம் கிடைத்ததும் உன்னை விட்டு விலகுவர். ஆனால் என் செல்லமே, அந்த சமயத்தில் உன் மனம் உடையக்கூடாது. நீ கொடுத்த உதவி இருக்கிறதல்லவா, நீ காட்டிய அன்பு பாசம் எல்லாம் இருக்கிறதல்லவா, நீ நின்ற ஆதரவு இவையெல்லாம் என்னுடைய கண்களில் பதியப்பட்டுள்ளன. இந்த முருகப்பெருமானின் கண்களில் பதியப்பட்டுள்ளன. நீ ஒரு நாள் தனியாகி விட்டாய் என்று எண்ணினால் நினைவுகொள், உன் பக்கத்தில் எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நல்ல நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். ஆம் செல்லமே, இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீ மனம் விரும்பிய ஒன்றை உன் முருகப்பெருமான் தர நினைத்து விட்டேன். நிச்சயமாக நீ எதற்கு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ விரும்பியது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னிடம் வந்து சேரும். நிச்சயமாக அதை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பத்தாரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். உனக்கான 2 நல்ல செய்திகள் உன்னை வந்து தேடும். அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. இது உனக்கான பதிவுதான். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.